தேர்தல் களம் பயங்கர சூடாக போய்கிட்டு இருக்கு வெயில் காலத்தில். இந்த முறை பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணிக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதாவது போகிற இடம் எல்லாமே எங்களுக்கு இன்னென்ன மாதிரி குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேண்டிடேட்ஸை எடுத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா திமுகவை சார்ந்த வேட்பாளர்கள் வந்தாங்கன்னா அடித்து துரத்துறாங்க. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களுமே செய்யலை. மிஞ்சி மிஞ்சி போனால் மக்கள் என்ன கேட்க போகிறோம்? நல்ல அதாவது டெய்லி தண்ணி வரணும், கரண்ட்டு சரியாக கொடுக்கணும், ரோடும் நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம கேட்க போகிறோம். இது கூட இவங்களுக்கு சரியாக கொடுக்க முடியாமல் ரொம்ப மோசம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா மதுரை தெற்கு தொகுதியில் பாஜகவின் சார்பில் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன், ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் சார் நிற்கிறாங்க. அவர் கல்வியாளர், நல்ல அரசியல்வாதி. அவர் இந்த முறை அங்கே போட்டி போடுறாங்க. போன முறை மதிமுகவின் சார்பில் பூமிநாதன் அவர்கள் கேண்டிடேட்டாக நின்று அவர் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சது மட்டும்தான். மறுபடியும் அவர் அந்த மதுரை பக்கமே போகலை போல. அப்படியும் ஜெயிச்சு சென்னையிலே செட்டில் ஆகிட்டார். அங்கே போய் பார்த்தோம்னா நாங்கள் டிசம்பர் மாதம் அங்கே போயிருந்தோம். அந்த சமயம் மழை சமயம் வேறு. எங்கே பார்த்தாலும் செகதி சேறு, பார்த்தோம்னா ஒரே குப்பை. எங்கே பார்த்தாலும் குப்பை. நாங்களும் எத்தனையோ வருஷங்கள் நம்ம வருஷம் மதுரை போய்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஒரு மாதிரி மதுரையை அலங்கோலமாகவும் கேவலமாகவும் நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மதுரையை குப்பை கடை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் அவங்களால எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டிருக்காங்க. அந்த மதுரை மாநகராட்சியினுடைய அதாவது இயலாமையினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தா மதுரை குப்பைக்காடாக்கி வச்சிருக்கிறது தான். இன்னைக்கு ராமசீனிவாசன் சார் பாஜகவின் வேட்பாளராக மதுரை தெற்குல போட்டிடுறாங்க. அவரை நம்ம ஏன் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். கண்டிப்பாக அவர் இப்போ வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. அவர் ஒரு மாநில ஒரு கட்சியினுடைய பொது செயலாளர் மட்டும்தான். அப்படி இருந்தாலுமே அவர் மதுரைக்காரர். மதுரை அவருக்கு நல்லா தெரியும். மதுரையில் பார்த்தோம்னா தெற்கு மாவட்டங்கள் எந்த ஒரு விதமான வளர்ச்சி திட்டங்களுமே இல்லை. பொருளாதாரம் மிகவும் நலிவடைந்து இருக்குது. இன்றைக்கி எப்படி பார்த்தோம்னா கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே நல்லா செழிப்பாக இருக்கும். அந்த மக்கள் சுயம்புவாக அந்த கொங்கு மண்டலத்தில் சிறப்பாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே தெற்கு சைடு பார்த்தோம்னா ரொம்பவும் ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும், தண்ணீர் பஞ்சமாக இருக்கும், ஒரு நலத்திட்டங்கள் எதுவுமே கரெக்டாக சேராது, பொருளாதார முன்னேற்றமே இல்லை. இதை பார்த்த ராமசீனிவாசன் சார் கண்டிப்பாக நம்ம தெற்கு பகுதியை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் முதல்ல எடுத்த முயற்சி என்ன தெரியுமா? நம்முடைய பாரத பிரதமராக வந்ததுக்கு பிறகு டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மாதிரி இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள் கொண்டு வரணும் முடிவு எடுத்த உடனேவும் ராமசீனிவாசன் தானாக போயிட்டு எங்களுடைய மாநிலத்துக்கும் ஒரு நீங்க எய்ம்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாம மொத்தம் தமிழ்நாட்டில் 6-7 இடங்கள் காமிக்கப்படுது. அவர் குறிப்பா சொல்றாரு மதுரையில் நீங்கள் எய்ம்ஸ் வைங்க அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்த சுற்றி நிறைய கிராமப்புறங்கள் இருக்குது. இந்த கிராமப்புற மக்கள் வசதி வாய்ப்பில் கம்மியாக இருக்கிறாங்க. அவங்களால உயர்தரமான சிகிச்சை செய்யணும்னா அவங்க கடன்படணும். அதெல்லாம் மக்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காகவே ராமசீனிவாசன் சார் மதுரைக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த எய்ம்ஸ் மதுரையில் வர்ற எய்ம்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் பயனடைவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி இருக்கிற அத்தனை மாவட்ட மக்களுமே இன்னைக்கு மதுரைக்கு தான் பெரிய ஜிஹெச், மதுரைக்கு தான் போவாங்க. தேனியிலேருந்து தேனி காணாவிளக்கு ஹாஸ்பிட்டல், அதை விட்டோம்னா மதுரைக்கு தான் போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு மதுரையினுடைய ஜிஹெச்சில் தரமாக இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. அதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும்னா எய்ம்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு கொண்டு வர்றாங்க. இதை உடனே செயல்படுத்த முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஜப்பானினுடைய ஜிஹா என்ற நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கம் அதாவது ஜப்பானினுடைய தொழில்நுட்பமும் நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு மிக அதாவது மருத்துவத்திற்கு தேவையான நிறைய உபகரணங்கள் நமக்கு ஜெர்மன்லேருந்து வருது. இப்போ ஜப்பான் தொழில்நுட்பமும் சேருது. அப்படி சேரும்போது நல்ல உயர்தரமான கருவிகள் நம்மளுடைய மாநிலத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு ஒவ்வொரு விஷயத்திலுமே பார்த்து ராமசீனிவாசன் சார் 2019 நம்முடைய பாரத பிரதமரை கூப்பிட்டு அடிக்கல் நாட்டுறாங்க. அடிக்கல் நாட்டது மட்டும் இல்லாமல் வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய உதயநிதி என்ன பண்ணார்? செங்கல் தூக்கி வச்சுட்டு எய்ம்ஸ் எங்கே வருது அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ சாதாரண பொதுமக்களாகிய நம்மளுடைய கேள்வி என்னன்னா, செங்கலை தூக்கிட்டு எய்ம்ஸ் எங்கன்னு சொல்லி கேட்டீங்களே, நீங்கள் சுரண்டி வச்சிருக்கிற காசுல மாதம் ஒரு எய்ம்ஸ் கட்டலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு எய்ம்ஸ் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிற அம்புட்டு சொத்தையும் அதாவது அம்புட்டு காசை மக்கள் திறந்து உறிஞ்சி எடுத்து அவங்க தான் பணக்காரர் ஆயிருக்காங்க. ஆனால் ராமசீனிவாசன் சார்
நம்மளுடைய மக்கள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சேவை மனப்பான்மையோடு செஞ்சு இன்னைக்கு மதுரைக்கு எய்ம்ஸ் கொண்டு வந்துட்டாரு. இப்போ நினச்சிருந்தாங்கன்னா பிப்ரவரியில் வந்து முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எய்ம்ஸில் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே திமுக அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் எய்ம்ஸ் வரல, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலைகள் முடிவடைஞ்சிருக்கு. நம்முடைய எடப்பாடி ஐயா முதல்வராக பதவியேற்றது உடனேவும் நம்முடைய பாரத பிரதமரும் சேர்ந்து மதுரையில் வந்து எய்ம்ஸ் திறப்பாங்க. கோலாகலமாக அத்தனை பேரும் கண்குளிர பார்த்து ரசிக்க போகிறாங்க. நானே நினைப்பேன் எப்படின்னா, அதாவது எய்ம்ஸ் வந்தால் கண்டிப்பாக அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணி இருக்கணும். இல்லை இப்போ திமுக ஆட்சியை தொடர்ந்தாங்கன்னா நாங்கள் தான் எய்ம்ஸை கொண்டு வந்துட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதிலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க. ஏன்னா அப்பாவி மக்கள் அதையும் நம்ம நம்பிக்கிட்டு தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க ராமசீனிவாசன் சாரும் அவங்களுடைய டீமும் சேர்ந்து எடுத்த முயற்சினால இன்னைக்கு 4 கோடி தமிழக மக்கள் வந்து பயனிட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கேரளாவிலிருந்து மக்களுமே வந்து தாராளமாக எய்ம்ஸ்க்கு வருவாங்க. இப்பயுமே வந்து கேரளா மக்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எய்ம்ஸ் வந்துட்டாங்கன்னா பக்கத்து மாநிலத்துக்குமே வந்து அது கண்டிப்பாக அது பயன்படும். ராமசீனிவாசன் சார் முயற்சினால இன்னைக்கு எய்ம்ஸ் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா விருதுநகரில் வந்து டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து இந்தியாவில் வந்து மொத்தமே வந்து வெறும் 7 மாநிலத்துக்கு மட்டும்தான் டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு PM மித்ரா அப்படிங்கிற ஸ்கீம்ல நம் பாரத பிரதமர் இந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு. உடனே ராமசீனிவாசன் சார் வந்து எங்களுடைய மாநிலத்துக்கும் வந்து டெக்ஸ்டைல் பார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் நிர்மலா சீதாராமன் மேம் பார்த்துட்டு அவங்க மூலியமாக இங்கிருந்து அந்த டெக்ஸ்டைல் மில் ஓனர்களுடைய கலந்து பேசி நேரில் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் கொண்டு வாங்கவும் அப்ரூவல் வாங்கினா நமக்கு இடம் வேணும்ல. உடனே வந்து என்ன செய்கிறாங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் 1052 ஏக்கரில் இடம் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் கொண்டு வர முடியாமல் ஒரு சில இடைஞ்சல்கள் பண்ணுறாங்க. அதையும் தவிடு பொடி ஆக்கிட்டு இங்கே டெக்ஸ்டைல் பார்க்கு கொண்டு வர்றாங்க. 1800 கோடி ரூபாயில் வந்து இந்த டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வராங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி. எப்படின்னா பாதி வந்து நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அதையுமே பார்த்தோம்னா ராஜலட்சுமி மில்ஸ் அண்டு தியாகராஜா மில்ஸ் 2 பேருமே சேர்ந்து அவங்களே 1000 கோடி ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டெக்ஸ்டைல் பார்க்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ சாதாரண பெண்களுக்கு வந்து நமக்கு வந்து டெய்லரிங் வேணும் அப்படின்னா பெண்களுக்கு தேவையான அத்தனை தொழில்நுட்பமும் வந்து அவங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. நாளைக்கு அவங்க போய் வெளியே வேணும்னாலும் ஏதாவது ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வச்சு அவங்களே வந்து ரன் பண்ணுற அளவுக்கு பெண்களுக்கு வந்து அங்கே தொழில்களை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே பார்த்தோம்னா. நிறைய இடத்துல பார்த்தோம்னா NGOs எல்லாம் அப்படி செய்வாங்க. ஆனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுக்க முழுக்க நம்முடைய மதுரைக்கு விருதுநகர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம்னா நம்ம போனால் தெரியும், ஒரு மாதிரி காஞ்சு போயிருக்கும், ஒரு கிரீனிஷாகவே இருக்காது, ஒரு பச்சை பசல்னே இருக்காது. அந்த ஒரு மாதிரி கந்தக பூமி. அந்த பூமியில் நம்ம என்ன செஞ்சால் நம்மளுடைய மக்கள் வந்து வளம் பெறுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு வந்த திட்டம் தான் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ் பார்க். இதில் கிட்டத்தட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் பார்த்தோம்னா 27,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கே இதே நல்லா டெவலப் ஆச்சுன்னா அடுத்தடுத்து 45,000 60,000 சொல்லிட்டு வேலை பார்க்கும் எண்ணிக்கையினுடைய அளவு வந்து கூடும். குறிப்பாக பார்த்தோம்னா இன்னைக்கு பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸ். இது அடுத்து பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு. கண்டிப்பாக இது வந்து ராமசீனிவாசன் சாருக்கு மிகப்பெரிய நம்ம சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு வந்து மிகவும் பாரம்பரியமான கலாச்சாரம் பண்பாடோட ஒற்றி போன ஒரு விளையாட்டு. இப்போ வந்து பசுமாடை வந்து நம் தமிழர்கள் இந்தியர்கள் வந்து தாயாக பார்ப்பாங்க. காளை மாடை வந்து வீரத்தின் ஒரு அடையாளமாக பார்ப்பாங்க. ஏன்னா இளைஞர்கள் வந்து காளையை அடக்குனா வந்து ஒரு வீரன் அப்படிங்கிற ஒரு பெருமை ஒரு கெத்து இருக்கும். இது வந்து அதாவது வெளிநாட்டு அமைப்பை சார்ந்த பீட்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவில் வந்து இப்படி ஒரு பாரம்பரிய விளையாட்டு இருக்குது. இதை வந்து அழிக்கணும் ஒழிக்கணும். எப்படி நம்முடைய உதயநிதி சொல்கிறாரு இல்லையா, சனாதனத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் கிழிக்கணும் அப்படின்ட்டு, அதே மாதிரி இந்த பீட்டா அமைப்பு வந்து நம்முடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்யணும் சொல்லிட்டு கோர்ட்டு மூலயமா கேஸ் போட்டு தடையும் வாங்கிடுறாங்க. இதை வந்து மக்கள் இயக்கமாக சிங்கம் முன்னிலையில் நடைப்பயணம் போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ராம் சீனிவாசன் சார் வந்து அதுக்கு தலைமை வகிக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தோம்னா நம்ம மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சுப்ரீம்
சுப்ரீம் கோர்ட்டில் போய் பீட்ட அமைப்பு தடை வாங்குது. அதையும் மீறி இங்கே அன்றைய ஆட்சியில் இருந்த நம்முடைய எடப்பாடி ஐயா வந்து சட்டம் கொண்டு வர்றாங்க. இல்லை, இது வந்து எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு, நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுத்து மோடி ஐயாட்ட ஒரே நாளில் அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கமும் ராம சீனிவாசன் சார், ஆடிட்டர் குருமூர்த்தி, பொன்னார் ஐயா இவங்க எல்லாமே போய் நேரில் எடுத்து பேசி ஒரே நாளில் மத்திய அரசு வந்து அந்த தடையை வந்து இல்லை, இந்த கலாச்சாரமான விளையாட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஒன்று போட்டாங்க. இனிமேல் வந்து யாராலையுமே வந்து ஜல்லிக்கட்டை வந்து நீக்க முடியாது. இப்போ இந்த முறை பார்த்தோம்னா கலாச்சாரம் முடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சத்தை திமுக கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் இன்னைக்கு என்டிஏ அரசாங்கம் அமைய போகுது. நம்முடைய எடப்பாடி ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மாடு பிடிக்கும் வீரர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்திற்கு வந்து 25 லட்சம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயமடைந்த வீரர்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான நிதி உதவி, அதாவது 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்ட்டு நிதி உதவி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு நல்ல அரசாங்கத்திற்கான ஒரு அடையாளம். அதே மாதிரி பார்த்தோம்னா பழைய முறையில் அந்த ஜல்லிக்கட்டில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இப்போ எடப்பாடி ஐயா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுற முறை வந்து நாங்கள் ரத்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய இளைஞர்கள் கிராமத்திலேருந்து தான் ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது நிறைய பேருக்கு அப்ளை பண்ண தெரியாமல் நிறைய பேர் பின் தங்கிடுறாங்க. இப்போ நார்மலான நடைமுறையே இருந்தால் கண்டிப்பாக இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்து ஜல்லிக்கட்டில் விளையாட வருவாங்க. இது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காத்து கொடுத்த மீட்டு கொடுத்த பெருமை வந்து நம்முடைய ராமசீனிவாசன் சார் தான் சாரும். திருப்பரங்குன்ற விஷயம் நடக்கும் போதுமே பார்த்தோம்னா எல்லா மக்கள் கூடயும் ஒன்றாக இருந்து கொஞ்ச நேரத்தில் பல ஆயிரம் மக்களை ஒன்று சேர்ந்து அதெல்லாம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து மக்களை ஒன்று சேர்த்துருக்காங்க. தான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கும்போதே நம்மளுடைய மாவட்டங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்தவர். அவர் சட்டமன்றத்துக்கு போனார்னு வைங்களேன், எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்வார்னு நம்ம வந்து எண்ணி இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு சொல்லி ஒரு ஆள் அங்கே இருந்தாங்கன்னா, ஒரு தெய்வ பக்தியான ஆள், ஒரு அறிவான ஆள், அதுதான் இங்கே முக்கியம். படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, புள்ளி விவரங்களோட பேசக்கூடியவர். இப்படிப்பட்ட ஆள் வந்து நமக்கு தேவை. ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாமே பெரும்பாலான கூமுட்டைங்க தான். அதுக்குமே நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். ஒரு அறிவார்ந்தவர், ஒரு திறமையானவர், ஒரு நாட்டுப்பற்று மிக்கவர், ஒரு தேசபக்தியானவர், ஒரு கடவுள் பக்தியானவருக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஏன்னா இன்னைக்கு போட்டியை பார்த்தோம்னா திமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் போட்டி, வேற யாருக்குமே போட்டி இல்லை. அவங்க வேணா டெல்லிக்கு போட்டி, பாஜக போட்டிங்களாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. தமிழக மக்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இன்னைக்கு தமிழக மக்கள் நம்ம நல்லா இருக்கணுமா, என்டிஏ கூட்டணியை தைரியமாக கரெக்டான சாய்ஸ்னா என்டிஏ கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடணும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.